தாவேக்காவை நாம் தமிழர் கட்சி சீமான் விமர்சிப்பது கடுமையாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பணம் வாங்கிக்கிட்டு தான் விமர்சிக்கிறாரு. அவர் போடுற கூட்டத்துக்கெல்லாம் மேடை ஏற்பாடெல்லாம் திமுக தான் செய்யுது. சொந்த காசில் யாருன்னா கட்சி சூனியம் வச்சுக்குமா? சீமானுக்கு உதவி செய்து மேடை போட்டு கொடுத்தாக்கா திமுகவை அதிகம் விமர்சிப்பாரா? அடிஷ்னலாக தான் இது போகிற போக்கில் தான் விஜய்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் அவருக்கு சீமானுக்கு விஜய் ஒரு பொருட்டே இல்லை. இந்த அரசியல் இருக்கக்கூடாது. ஏன் நீ மக்களுக்காக போராடலை, சிறைக்கு போகலை, எந்த பிரச்சனையும் பேசலை, நலன் சார்ந்த எந்த விஷயத்தையும் சொல்லலை. இப்படிப்பட்ட ஒருத்த வந்து நேராக கோட்டிக்கின்றது இது பெரும் கெடுவாய்ப்பு, மோசமானது இது அப்படின்னு நிறைய பிரபலமான பல சினிமாவில் இருக்கக்கூடிய விஐபிகளை சொல்லக்கூடிய வார்த்தை விஜய் அதிகமாக ஆசைப்பட்டு விட்டார். அதை தான் சொல்கிறாங்க. தன் தகுதியை மீறி ஆசைப்பட்டு விட்டார். தகுதியை எப்படி இருக்கணும்னா மக்களுக்காக களத்தில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நீ போராடிட்டு இருந்துட்டு நீ அப்புறம் வந்தனா பரவாயில்ல. திடீர்னு தொடங்குனீங்க 2வது மாநிலம் 3வது மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு தேர்தல், உடனே நேராக கோட்டைக்குன்னா அது புரியலை இல்லை. அது அளவுக்கு மீறின தகுதி நிறைய நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்களே சொல்லுது. புரியுதில்லை? இந்த நிலையில் தான் வந்து ஒரு உயர்ந்த மனிதன் தாவேக்காவில் இருக்கக்கூடிய அவர் இது கட்டமைக்கிறார். தனக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலாக சில பத்திரிகையாளர்கள்லாம் அவர் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு இந்த காசிஃபை கிளப்பி விடுறது, சில ஊடக தொடர்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒன்று சொன்னால் அதிகமாக எடுபடுதுன்ற அந்த நபர்களெல்லாம் தொடர்ச்சியாக அவர் சந்திச்சுட்டு இருக்கிறார், கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மூலமாக தான் இந்த விஷயம் கசிய விடப்பட்டு இப்படி ஒரு செய்தி வருது. இன்டெலிஜென்ட் இதில் விசாரித்தா அப்படி ஒரு சந்திப்பே இல்லை. இன்றைக்கி தேதிக்கு உதயநிதியும் சீமான் அவர்களும், அதாவது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் ஜென்ம விரோதிகளாக இருக்கிறார். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வாக்கு வங்கி குறைகிறது சரிகிறதுனாக்கா அது சீமானுடைய பிரச்சாரத்தால் மட்டுமே தான் இருக்கணும் உறுதியாக நம்புகிறாங்க. வேறு யாரும்